இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட் போய் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஒன்று போகலான்னு சொல்லிட்டு நம்ம போனோம். ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கத்தாழை ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கத்தாழை ஜூஸ்லாம் குடிச்சதே கிடையாது. பேசிக்காக நமக்கு அந்த பழக்கமும் இல்லை. நம்ம கூட வந்த எடிட்டர் சொன்னாப்புல குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்தாப்புல. ஸோ அவர் சொன்னதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. நீங்களும் இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த அக்கா கிட்ட வந்து கத்தாழை ஜூஸ் வந்து வாங்கி குடிங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸாவது வாங்கி குடிங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ வந்து உடம்பு வந்து சில பேர் வந்து உடம்பு வந்து ஒரு ஹீட் பாடியாக இருக்கும். அவங்களாம் பிம்பிள்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட இப்போ இது போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நம்ம வந்து இப்போ இது வந்து எத்தனை வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம்? 17 வருஷம் நான் கடை திறந்து நான் அந்த காசி மட்டும் வச்சிருக்கேன். நான் கத்தாழை ஜூஸ் கடை தான் போட்டிருக்கேன். இது வந்து ஜூஸ் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து தூள் வந்து சீரகம், மிளகு, ஓமப்பொடி இதெல்லாம் கலந்து வச்சிருக்கோம் உங்களுக்கு. இதுல ஜூஸ் போடும்போது நாங்கள் அந்த தூள், லெமனு, கத்தாழை போட்டு கொடுத்துருவோம். நல்லா சாப்பிடுவாங்க. ஜனங்க எங்கிட்ட நல்லா வருவாங்க. சுத்தமாக செய்வோம். கத்தாழை வந்து எப்பவுமே யார் போட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, எந்த கடையில சாப்பிட்டாலும் கழுவி சாப்பிடணும். ஒரு 3-4 ட்ரிப்பு கழுவி தான் சாப்பிடணும். கத்தாழையை வெறுமையா அப்படியே போட்டு அப்படியே சீவி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு வந்து சூடு ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா அந்த சூட்டு தணிக்கிறதுக்கு தான் இந்த ஜூஸ் சாப்பிடுறது. ஜுரம், மஞ்சள் காமாலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் குறையும். இப்ப சாத்துக்குடி வாங்கி குடிக்கிறீங்கல்ல, அதுக்கு பதில் நம்ம இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் கூலிங்கா நல்லா இருக்கும் உடம்புக்கு, மூலத்துக்கு. அதே மாதிரி வயிற்று புண்ணு, ஆமா கேன்சர் இந்த மாதிரி இருக்குதுன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஆரம்ப இதுவா இருந்ததுன்னா அது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாகும். வயிற்று புண்ணுக்குன்னா நல்லது. லேடிஸ் ப்ராப்ளத்துக்கு வெள்ளப்படுறது இதெல்லாம் இருக்கு, அதுக்கும் நல்லது. இந்த கத்தாழை வந்து வயசு பசங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லது. உடம்புக்கு அவ்வளவு இதுவா கேட்கும், நல்ல இதுவா கேட்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம காலையில நீங்க எத்தனை மணிக்கு வந்து உங்க கடை திறக்கிறீங்க? 5 மணிக்கெல்லாம் வந்துருவோம். 2 மணிக்கு போகும். 2 மணிக்கெல்லாம் போகும். ஒரு ஜூஸ் வந்து நீங்க எவ்வளவு விக்கிறீங்க? நான் விற்கும் போது வந்து 20 ரூபாய் வித்துட்டு இருந்தேன் வந்த புதுசுல. சும்மா முறுக்குனா டப்பாங்கன்னு இருக்கும் ஐயா, டப்பாங்க ஐயா. இப்போ ஒரு ஜூஸ் 40 ரூபாய் 30 ரூபான்னு போகும். வாசல் 40 ரூபாய், குடிக்கிறது 30 ரூபான்னு போகும். இல்லக்கா, இப்போ வந்து ஒரு கத்தாழை நீங்க சொல்ற மாதிரி கிளீன் பண்ணி நம்ம போட்டாலும் அது வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து ஒரு நம்ம கசப்பு தன்மை போயிடும். அந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. மஞ்சள் வந்து எப்பவுமே வந்து உடம்புல ஒட்டக்கூடாது. அதனால தான் அந்த கழுவிட்டோம்னா எல்லாமே சாப்பிடலாம். அது ஒண்ணும் பயமே இல்லை. இது ஆகுது அது ஆகுதுன்றதுலாம் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லது. நீங்க நார்மலா இருக்கும் போதே நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஜுரமோ மற்றபடி எந்த ப்ராப்ளமும் சுகரு கிகரு இதெல்லாம் வரவே வராது. ஆனா மக்களுக்கு வந்து இத பத்தி தெரியல, இத பத்தி தெரியாம இருக்காங்க. இப்ப கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வராங்க. இப்ப சாப்பிடுறாங்க, இத பத்தி நல்லா சாப்பிடுறாங்க. இப்போ லெமன் இந்த பொடி எல்லாம் போட்டு குடுக்குறீங்க. இது வந்து சில பேர் வந்து குடிக்க முடியாத இருக்கிறதுனால இந்த தூள் வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன தூள் இது, அதனால இந்த தூளை யூஸ் பண்றேன். லெமன் வந்து தேவைன்றவங்க கேட்பாங்க, நான் போட்டு கொடுப்பேன். லெமன் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மெயின் இந்த ஜூஸ்க்கு வந்து லெமன் யூஸ் பண்ண கூடாது. சில பேரால குடிக்க முடியாத அந்த கசப்பு தன்மை, அந்த ஒரு காரணத்துக்கு தான் இத குடிக்கிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து வாங்குவீங்க? இது எங்களுக்கு திருச்சியில இருந்து சப்ளை ஆகுமா? திருச்சியில டிரான்ஸ்பர் அவங்க வீக்கில் வச்சு அவங்க எடுத்து வந்து இங்கே சப்ளை பண்ணிடுவாங்க. அவங்க நீங்க சென்னை சிட்டிக்கு எல்லா இடத்துக்கும் அவங்க இது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நம்ம வந்து இப்போ இந்த ஒரு பிசினஸை வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க போடும்போது 16 வருஷம் அவர் கரெக்டா 16 to 17 இருக்கும். நாங்க 16 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா பிராமிஸா சொல்ல போனா நான் இங்கதான் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் இங்கதான் பண்ணிட்டு இருக்க எத்தனை வருஷம். நாங்க சில பேருக்கு தெரியாது, இப்பதான் யூடியூப்ல பார்த்து எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. கத்தாழைக்கு என்ன யூசேஜ் இருக்கு, என்னென்ன ப்ராஃபிட், அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. குண அதிசயமா குடிச்சா எந்த மாதிரி குண அதிசயம்ன்றது நம்ம டோட்டலி பாடி எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் நல்லது. இந்த சுகரு, அல்சரு, கேன்சரு, பிளட் ப்ரெஷரு, டைஃபாய்டு எல்லாத்துக்குமே நல்லது. இது பாடியில் இருக்கிற பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஓவர் ஹீட் ஆகிற தொட்டு நம்ம பாடியில் இதுவாகுது, ஜுரம் வருது, வைரஸ் இதுவாகுது, அந்த இதெல்லாம் வருது. ஸோ இது பிளட்டை வந்து அவ்வளோ பியூராக சுத்தமாக வச்சுட்டு இருக்கோம். சில்னஸாகவே இருக்கும், ஹீட் ஆகாது. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
கிட்ட இருந்து வாங்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்ற டேஸ்ட்டை சொல்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் கத்தாழை ஜூஸ்ன்றது. லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன ஒரே கல்புல முடிச்சிட்டேன்? அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்ன்னு போயிடுச்சு உள்ள. நல்லா இருக்கு மக்களே. அந்த அளவுக்கு ஒன்றும் கசத்தன்மை தெரில பெருசா, பட் இருக்கு. அக்கா கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் லெமன் போட்டு தருவாங்க. ஸோ அந்த லெமனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோக்கோ எதுக்கும் செலவு பண்ணுறோம். ஸோ நம்மளோட உடம்புக்காக, உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அக்கா கிட்ட வந்து கத்தாழை ஜூஸ் வந்து குடிங்க. இது வந்து அந்த அக்கா கிட்ட வந்து நம்ம எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ பார்க்குற வர வழியில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை செஞ்சோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.